அப்புறம் என்னப்பா இன்றைக்கி செகண்ட் டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு எங்கேனா பிரமதாசா ஸ்டேடியம் கொலம்போவில். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா வாசிஸ் இந்தியா செகண்ட் டெஸ்ட்டு மோதுறாங்க. டாஸை வின் பண்ணது யாருன்னா இந்தியா தான். இந்தியா டாஸை வின் பண்ணிவிட்டு பேட் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த இன்னிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒன்று பதிவு பண்ணிக்கிறேன். என்னென்னா சார்னஸ் ஜெயின் அவர் வந்து இன்றைக்கி டெஸ்ட் கிரிக்கெட்டுக்காக இந்தியன் டீமில் டெபியூட் பண்ணுறாரு. அது யார்கிட்ட கேட்பாங்கிறாருன்னா ரவீந்திர ஜடேஜா. ஸோ அந்த இடத்துல ஃபஸ்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ண கேஎல் ராகுல் அண்டு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஸ்டார்டிங்கிலே எப்போவுமே நம்ம தெரியும் கேஎல் ராகுல் வந்து ஸ்டெடி ஸ்டார்ட் கொடுப்பாரு. அதை தான் இன்றைக்கியும் பண்ணார். பட்டு 19 ரனில் அவுட் ஆகி பெவிலியனும் திரும்பிட்டாப்புல. அது ரொம்ப 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 கஷ்டம். ஸோ அதுக்கப்புறமா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அதாவது எந்த ஆசிய கண்ட்ரியில் போனாலும் சேனா கண்ட்ரியில் போனாலும் இவரோட சதம் வந்து ஒன்று கிடைக்கும். அது வந்து இன்றைக்கி கிடைக்குமான்னு பார்த்தா கிடைக்கல. பட் ஆனால் செமையானார் 43 ரனில் அவுட் ஆகி பெவிலியனும் திரும்பிட்டார். ஸோ இதனால் என்ன டே 1 லஞ்ச் பிரேக் அந்த தருவாயில் இந்தியா 25 ஓவருக்கு 88 ரன்னுக்கு 2 விக்கெட் இழந்துட்டாங்க. அதில் பாருங்கள் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 53 பாலுக்கு 45 ரன்னும், கேஎல் ராகுல் 33 பாலுக்கு 18 ரன்னும், 2 பேருமே காட் பெவிலியன் எண்டு. ஸோ இதில் வந்து அசிதா பெர்னாண்டாவும் லகுரு குமாரா 2 பேரும் ஆளுக்கு தலா 1 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சுப்பன் கில் அவர் கூட ஆல்ரெடி களமிறகுனா தேவ்தத் படிக்கல் ஒரு சைடு நல்லா ஆடினாலும் 1-2 சுப்பன் கில் இன்றைக்கி பெரிய ஒரு மாசிவ் நாக் அடியே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஆடிட்டு இருந்தார். நல்ல ஒரு ஸ்ட்ரைட் ட்ரைவ் ஆடினாப்பில் அது நான் கண்ணார பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் தேவ்தத் படிக்கல் அதாவது லாஸ்ட் மேட்ச்சில் செமையாக பர்ஃபார்ம் பண்ண தேவ்தத் படிக்கல் இந்த மேட்ச்சில் அதே ஃபார்ம்ஸ் கண்டினியூ ஆகுமா? ஏன்னா பெரிய பெரிய ஸ்டார் ஆகணும்னா கன்சிஸ்டன்சி இஸ் பெட்டர் தென் வே. அந்த இதுக்கு அவர் ஆவாரான்னு பார்த்தா அது நிஜமாகவும் ஆயிருக்கு. ஏன்னா நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அதே சமயத்தில் அதிரடியாகவும் ஆடி அவர் தனது 50யை பதிவு செய்கிறாப்ப. இதன் மூலிமா என்ன தெரியுதுன்னா சேனா கண்ட்ரிக்கு இவரை கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்குது இந்தியன் கிரிக்கெட் டீம் மத்தியில். ஸோ அதுக்கப்புறமா சுப்மன் கில்லும் தேவ்தத் படிக்கலும் இவங்க 2 பேரும் ஏன்னா அருமையான பார்ட்னர்ஷிப் போட்டுறாங்க. அது ஏன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல் அண்டு ரிஷப் பந்தன் இவங்க 3 பேருமே ரிட்டையர்ட் ஆனதுனால ஸோ இவங்க 2 பேர் பார்ட்னர்ஷிப் போட்டே ஆகணும். சுச்சுவேஷனில் 100 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டு அந்த 100 ரன் பார்ட்னர்ஷிப்பில் சுப்மன் கில்லுக்கு அவரோட 50யும் வந்திருக்காது. எஸ் கேப்டனாக ஒரு 50 ரன்ஸ் அடிக்கிறது டெஸ்ட்டில் வேறு லெவல். ஏன்னா அந்த ஒரு 50 டீமுக்கு வெரி 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 ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதன் மூலிமா அவர் 50யும் போட்டு 50 அடித்த கையோட ஒரு தரமான சம்பவம் பண்ணார். அதாவது சுப்மன் கில் ஃபேன்ஸ் ஆகட்டும் இந்தியன் டீம் ஃபேன்ஸ் ஆகட்டும் யாருமே ஏற்றுக்க முடியாத ஒரு சம்பவம் என்னென்னா ஹீ ஈஸ் காட் விக்கெட். அதாவது அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டார் 50 அடித்த கையோட. இது ஸ்கோர் போர்டு ரொம்ப பாதிக்கும். ஆல்ரெடி ரிஷப் பந்தன் இதில் இருக்காப்புல ரிட்டையர்மெண்ட்டில். ஸோ அதுக்கப்புறமா ரிட்டையர் கட்டில் இருக்கார். ஸோ டே 1 டீ பிரேக் முடியும் போது 52 ஓவருக்கு 187 ரன்னு 3 விக்கெட்டு இழந்திருக்கிறாங்க. அதில் பாருங்கள் தேவ்தத் படிக்கல் 63 நாட் அவுட்டில் ஆடிட்டுருக்கார் 117 பாலுக்கு. சுப்மன் கில் 108க்கு 50 விக்கெட். அசிதா பெர்னாண்டா இந்த இடத்துல 34 ரன்னை கொடுத்து 2 விக்கெட்டை போட்டிருக்காரு. ஸோ இதுக்கப்புறமா என்னென்னா அதாவது நம்ம இவரும் ரிட்டையர்ட்டில் இருக்கார். ஸோ நம்ம இவரையுமே இறக்க முடியாது, சார்னஸ் ஜெயின்னு எடுக்க முடியாது. ஸோ அதனால் சடேஜா தான் இறக்கி ஆகணும். சடேஜா நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாரு இன்றைக்கி. ஏன்னா தேவ்தத் படிக்கல அருமையான பார்ட்னர்ஷிப் கூட. ஸோ 70+ ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா சடேஜா 43 ரனில் அவுட் ஆகி போயிட்டார். அது அசித்த பண்ண. ஸோ ஃபைனலி இஸ் பேக் டு பேக் செஞ்சுரி தேவ்தத் படிக்கல். அதாவது தேவ்தத் படிக்கல் இந்த இடத்துல நான் சொன்னேன் ஸ்டார்டிங்லேயே வீடியோ ஸ்டார்டிங்லேயே என்ன சொன்னேன்னா பெரிய பெரிய ஸ்டார் ஆனால் அந்த கன்சிஸ்டன்சி பெட்டர் தென் வே. அதாவது கன்சிஸ்டன்சி இருந்தால் மட்டும்தான் பெரிய ஸ்டார் ஆக முடியும். இந்த இடத்துல நான் ஒன்று பதிவிக்கிறேன். என்னென்னா சாய் சுதர்சன் இவர் இன்ஜுரி ஆனதுனால தேவ்தத் படிக்கலும் உள்ளே கொண்டு வந்தாங்க. ஆனால் சாய் சுதர்சன் இருந்திருந்தாலே இந்த பேக் டு பேக்
செஞ்சுரி கிடைக்குமான்னு தெரியல. ஏன்னா ஒரு 70+ அடிச்சிருப்பார், 70+ அடிச்சிருப்பார். பட் செஞ்சுரியை கன்வெர்ட் பண்ணியிருப்பாரான்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹோப் சுத்தமாக இல்லை. ஆனால் கிடைச்ச வாய்ப்பை முற்றிலும் அதை யோசனை பண்ணி நான் செஞ்சுரி அடித்தே ஆகணும். ஸ்ரீலங்கன் சாயலில் அதுக்கேற்ற மாதிரி தேவ்தத் படிக்கல் ஆடுறதுனால இந்தியா டே 1 ஸ்டெம்ஸ் அதில் தேவ்தத் படிக்கலும் அவுட் ஆகிட்டாப்புல பெவிலியன் எண்டு நோக்கி போயாச்சு. பட் என்ன ரவீந்திர ஜடேஜாவும் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சார்னத் ஜெயின்னு இவங்க தான் ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க. ஸோ இந்தியா பொறுத்த மட்டும் இன்றைக்கி டே 1 ஸ்டெம்ஸில் 85 ஓவருக்கு 300 ரன் அடித்து 5 விக்கெட் இழந்துட்டாங்க. இதில் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா படிக்கல் 117 ரன்னும், சுப்மன் கில் 50 ரன்னும், அசித்தோ பர்னாண்டா 3 விக்கெட் எடுத்திருக்காரு ஸ்ரீலங்கன் சாயில் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டுக்காக. ஸோ இதன் மூலிமா என்ன சொல்ல வரேன்னா டே 1 பொறுத்தளவு இந்தியா டாமினேஷன் பண்ணியிருக்காங்க. இன்னும் 5 விக்கெட் இருக்குது. அதில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நம்ம கொஞ்சம் மானு சுதர் நாளைக்கு வந்து என்ன பண்ண போகிறாரு, சார்னத் ஜெயின் வேறு இருக்கார், என்னெல்லாம் நடக்க போகுது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இன்றைக்கி தேவ்தத் படிக்கல் செஞ்சுரி அடிப்பார்னு யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.